மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறும் நிறைகிறது, அறிவும் வளர்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இருசக்கர வாகன பேரணி. இந்த ஆண்டு இறுதிக்குள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப் சந்தைக்கு வரும். பிரதமர் மோடி தகவல். உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறு நிறைகிறது, அறிவும் வளர்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் 1,14,095 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். தற்போது மொத்தமாக 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி கற்று வருகிறார்கள் என நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த கட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது என கூறியுள்ள அவர், வரும் 26ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர் மண்டலம் புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் இந்த திட்டத்தை பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் முன்னிலையில் தொடங்கி வைக்கும் வாய்ப்பாக பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த 2,429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,06,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவர் என கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இருசக்கர வாகன பேரணி மேற்கொண்டார். பீகாரில் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கும் நோக்கத்தில் ஆளும் அரசு வேண்டுமென்றே மனுக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் பீகாரில் வாக்காளர்களின் ஓட்டுரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் கடந்த 17ஆம் தேதி பேரணி தொடங்கியது. இந்த பேரணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று ராகுல் காந்தி தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் நாட்டின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப் சந்தைக்கு வரும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தொழில்நுட்ப இலக்கு குறித்து முக்கிய அறிவிப்பை பிரதமர் மோடி தி எகனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் மன்றத்தில் பேசும்போது வெளியிட்டார். அப்போது 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் நாட்டின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப் சந்தைக்கு வரும் என கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 6G நெட்வொர்க்கை விரைவாக மேம்படுத்தி வருவதாகவும் கூறிய அவர், கடந்த 50-60 ஆண்டுகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் ஏற்பட்ட வாய்ப்புகளை இந்தியா தவறவிட்டதை ஒப்புக்கொண்ட மோடி, இன்று நாங்கள் இந்த சூழ்நிலையை மாற்றியுள்ளோம் எனவும், செமிகண்டக்டர் தொடர்பான தொழிற்சாலைகள் இந்தியாவில் வர தொடங்கியுள்ளன எனவும் தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக முதலமைச்சர் ஆவார் என அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக வருவார் எனவும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவும் கூறினார். பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் யாரும் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்கப்படும் என சட்டம் கொண்டு வருவது நிறைவேறாது என கூறிய அவர், அப்படி நிறைவேறினாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து
முறியடித்து காண்பிக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தின் நிலவரம் அமித்ஷாவுக்கு தெரியவே தெரியாது எனவும், அகில இந்திய நிலவரம் வேறு, தமிழகத்தின் நிலவரம் வேறு என்பதை நிரூபிக்கும் வகையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாடம் புகட்டுவோம் என கூறினார். நாங்க வீடு வீடாக சென்று மக்களுடைய பல்ஸ், அவர்களுடைய நாடியை பார்த்திருக்கிறோம். இதுவரை எந்த தேர்தலிலும் ஒரு 6 மாதம் 8 மாதங்களுக்கு முன்னே வாக்காளரை சென்று சந்தித்து அவர்களுடைய நாடியை பிடித்து பார்த்த கட்சி கிடையாது. அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் தளபதி. அவர் மீது இன்றைக்கு பொதுமக்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்தான் எங்களுக்கு வேண்டும், இவருடைய ஆட்சிதான் வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வாக்கில் ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியின் 60வது ஆண்டு வைர விழா நிகழ்ச்சி நேருஜி கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், KN நேரு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் சித்த மருத்துவ கல்லூரியின் முன்னாள், இந்நாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வைர விழா மலர் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என கூறினார். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து 1256 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது என கூறிய அவர், 38 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முதல் முகாமில் 45,000க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளனர் என தெரிவித்தார். இந்த மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் சார்பில் ஒரு புதிய திட்டம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை பொறுத்தவரை நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 388 ஒன்றியங்களிலும் தலா 3 என்கின்ற வகையிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகள் 5ல் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சி 19களில் தலா 3 என்கின்ற வகையிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களிலும் முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 1256 முகாம்கள் ஒரு 6-7 மாத காலத்திற்குள் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த மருத்துவ முகாம்களின் திட்டத்தை, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை 2/6/2/8/2025ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதல்வர். ஒரு 17 வகையான சிறப்பு மருத்துவ பிரிவுகளுடன் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த முகாம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வருவாய் மாவட்டங்கள் 38லும் தலா ஒவ்வொன்று வீதம் நடத்தப்பட்டது. திருவண்ணாமலையில் மாநகராட்சி ஊழியர்கள் என கூறிக்கொண்டு சில நபர்கள் அடாவடியாக வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் மற்றும் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் அவர்கள் வரும் வாகனத்திற்கு கட்டாயமாக வரி வசூல் செய்யும் பணிகள் நகராட்சி ஊழியர்கள் என்ற பெயரில் ஒரு சில நபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காமராஜர் சிலை அருகே நேற்று இரவு பயணிகளை ஏற்றி வந்த கார் அவர்களை இறக்கிவிட்டு சென்ற போது அடாவடியாக மாநகராட்சி ஊழியர்கள் என கூறி நுழைவு கட்டணம் மற்றும் பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டும் என அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இதுபோன்று
எங்கேயும் வசூல் செய்ய டெண்டர் விடவில்லை. இது குறித்து யாரேனும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடும் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கேஎஸ்சி பள்ளிகள் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அப்போது மாணவர்களுக்கு டிக்ஷனரி பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே அவர்களின் கனவுகள், சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதித்தார். குலசேகரன்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து சிறிய வகை ராக்கெட் மூலம் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை எடுத்து செல்ல முடியும் என இஸ்ரோ முன்னாள் இணை இயக்குநர் வெங்கட்ராமன் கூறியுள்ளார். மதுரையில் உள்ள சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் 59வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ முன்னாள் இணை இயக்குநர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன், சந்திரனின் தென் துருவத்தை அடைந்திருக்கிறோம், அங்கு மனிதர்களை இறக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த நோக்கம் என கூறினார். மேலும் வெள்ளி கிரகத்திற்கு பயணம் செய்யும் முயற்சி உள்ளது என தெரிவித்தார். செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கோம், சந்திரன் போயிருக்கோம். அடுத்த கட்டமா எந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு தயாராகிச்சாங்க? இல்லை, நம்ம இப்போ சந்திரன் செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சிருக்கோம். அடுத்து சந்திரனுடைய தென்துருவத்தில் யாருமே அடையாத இலக்கை நம்ம போய் அடைஞ்சிருக்கோம். காரணம் என்னன்னா, அங்கே சில வலிமையான கனிமங்கள், நீர் இருப்புக்கான வாய்ப்புகள், நிகழ்த்துகள்கள் இருக்கு. அங்கே போய் மனிதர்களை இறக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம அடுத்த நோக்கம். இது வரைக்கும் சந்திரனுடைய ஈக்குவேட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த மத்திய பகுதிகளில் தான் இறங்கியிருக்காங்க. தென் துருவத்தில் போய் சேரணுங்கிறது ஒரு சவால் நிறைந்த இடம். அதை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா நம்மளுடைய அந்த பாயிண்ட் சிவசக்தி ஸ்தல் அப்படின்னு ஒரு இடத்த இந்தியா தன்னுடைய லேண்டரை இறக்கி இருக்கிற பாயிண்ட். அதுலேருந்து சில தகவல் இருக்கும். அதனால அடுத்து அங்கே போய் இறங்கணும். திருப்பத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவரிடம் செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் புதுப்பேட்டை ரோடு பகுதியை சேர்ந்த நசீரான் என்ற முதியவர் இரவு நேரத்தில் மசூதியில் தொழுகை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர் ஒருவர் நசீரானின் சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போனை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார். இதனால் நிலைகுலைந்து கீழே விழுந்த முதியவருக்கு காயம் ஏற்பட்டது. இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் வெறிநாய் கடித்து 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மயிலாடுதுறை நகரின் மைய பகுதியான பேருந்து நிலையம், கச்சேரி சாலை, கண்ணாரத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய் ஒன்று வெறிப்பிடித்த நிலையில் சுற்றி திரிந்துள்ளது. தொடர்ந்து அந்த நாய் சாலையில் நடந்து சென்றவர்கள், இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் என 20க்கும் மேற்பட்டோரை துரத்தி சென்று கடித்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இது குறித்து அளித்த தகவலின் அடிப்படையில் நகராட்சி நகர்நல அலுவலர் மருத்துவர் ஆடலரசி, நகராட்சி சுகாதார ஆய்வாளர் டேவிட் பாஸ்கர்ராஜ் ஆகியோர் மருத்துவமனைக்கு காயமடைந்தவர்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தனர். இதையடுத்து வெறிப்பிடித்த நிலையில் சுற்றித் திரியும் நாயை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. நாட்டுப்புற கலைகளை புரிந்து கொண்டால்தான் தமிழர்களின் வாழ்வியல் மற்றும் அதன் பெருமையை புரிந்து கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கலை பண்பாட்டுத்துறை திருநெல்வேலி மண்டலம் சார்பில் நெல்லை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சி 2 நாட்கள் நடைபெறுகிறது. நெல்லை வஉசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் முரசு கொட்டி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து மண் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளான தப்பாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம், வில்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, பாரம்பரிய நடனம் என்பது தனக்குள்ளே தன்னை தேடும் ஒரு கலை எனவும், மண் சார்ந்த கலை மக்களின் ஏக்கம், அவர்களின் வழி, அச்சம், வாழ்வியல், புரட்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் எனவும் கூறினார்.
காஞ்சிபுரத்தில் சிவிஎம் அண்ணாமலை அறக்கட்டளை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சிவிஎம் அண்ணாமலை அறக்கட்டளை சார்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம் பி எழிலரசன் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் SSKV மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 75க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் 10,000 பேருக்கு வேலை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் காஞ்சிபுரம், உத்தரமேரூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு 1200 இளைஞர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் ஏரிக்கரைகள் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செம்பாக்கம் ஏரிக்கரைகள் பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ சர்வ மங்கள நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கம் மற்றும் தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள், குடியிருப்போர் பொதுநல சங்கம் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பனை விதைகளை நட்டு வைத்தனர். சீனாவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து 12 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் குயிங்காய் மாகாணத்தில் உள்ள மஞ்சள் ஆற்றின் மீது மிகப்பெரிய ரயில்வே பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாலம் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென பாலம் இடிந்து விழுந்தது. இதில் பாலத்தின் மீது இருந்த 16 தொழிலாளர்கள் ஆற்றில் விழுந்தனர். இதுகுறித்து மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் விரைந்து வந்த மீட்பு படையினர் மஞ்சள் ஆற்றில் இருந்து 12 பேரின் சடலங்களை மீட்டனர். மேலும் 4 பேர் மாயமாக உள்ளனர். அவர்களை ஹெலிகாப்டர் மற்றும் படகு மூலம் தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அந்நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறும் நிறைகிறது, அறிவும் வளர்கிறது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இருசக்கர வாகன பேரணி. இந்த ஆண்டு இறுதிக்குள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப் சந்தைக்கு வரும். பிரதமர் மோடி தகவல். உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.